மாமா, நீங்களாவது கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க மாமா. என்னால முடிஞ்ச அளவுக்கு சொல்லி பார்த்துட்டேன் மாப்பிள்ள. 3 பேருமே காதுல போட்டுக்க மாட்டேங்கிறாங்க. இங்க இருக்கக்கூடாதுன்னு சொன்னா நாங்க எங்கேயாவது போய் லாட்ஜில் தங்குறோம்னு சொல்றாங்க. நானும் சொல்லி பார்த்துட்டேன் மாப்ள. டைவர்ஸ் கேஸ் வரைக்கும் போய் கோர்ட்டு படியேறினதுக்கு அப்புறமும் கூட சமாதானம் பண்ணி சம்பந்தியமா கூப்பிட்டு போனாங்க. அவங்க முகத்துக்காவது பார்க்கணும், வீட்டுக்கு போங்கடின்னு நானும் எடுத்து சொன்னேன். யாரு என்ன சொல்லி என்ன பிரயோஜனம்? இவ பிடிவாதத்தை மாத்திர சக்தி யாருக்கு இருக்கு சொல்லுங்க மாப்ள. சொல்லி வச்ச மாதிரி 3 பேரும் பிடிவாதமா இருக்காங்களே. டே பிரபா, திரும்ப திரும்ப அதை பத்தியே பேசாத. யார் சொன்னாலும் நாங்க அந்த வீட்டு படியை மதிக்கிறதா இல்ல. பூமிகா, சதீஷ் கொலை வழக்குல சம்பந்தி அம்மா உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன்னு நின்னாங்கல்ல. இப்ப அவங்க கூப்பிட்ட வார்த்தைக்கு நீயாவது மதிப்பு கொடுத்துருக்கலாம்ல. இப்ப நடந்தது சொன்னா கூட பரவாயில்லப்பா. என்னைக்கோ ஒரு நாள் சரவண ஐயாவை பத்தி கோமா பேசினது அந்த மனுஷன் கோர்ட்ல சொல்லிருக்காரு. இது சரவணனை முதுகுல குத்துனதுக்கு சமம் இல்லையா? இதுக்கப்புறமும் நான் உங்க வீட்ல இருந்து உங்களுக்கு பணிவிட செய்யணுமா? இதோட இந்த பேச்சை நிப்பாட்றீங்களா? ஆள் ஆளுக்கு திரும்ப திரும்ப இதையே பேசிட்டு இருந்தா உண்மையிலேயே நாங்க 3 பேரும் இந்த வீட்டை விட்டு போக வேண்டியது இருக்கும். நாங்க யாரும் பேசலாமா? உங்க இஷ்டப்படியே செய்யுங்க. வேற என்னத்த சொல்றது? சரி, வீட்டை விட்டு வந்தாச்சு. அடுத்து என்ன பண்றதா உத்தேசம்? பயப்படாதீங்க. அப்படிலாம் வெட்டியா உட்காந்து உங்க காசுல சாப்பிட மாட்டோம். நான் ஒரு விஷயம் யோசிச்சு வச்சிருக்கேன். என் பேர்ல எழுதி வாங்கின சொத்து பத்திரம் தர, அதை அடகு வச்சு பணம் வாங்கி ஏதாவது பிசினஸ் பண்ணுங்களேன். வேண்டாம் வந்திகா, அது நம்ம குழந்தைக்கு பாதுகாப்பா இருக்கணும் தானே வாங்கினேன். அது அப்படியே இருக்கட்டும். என்ன பண்றதுன்னு முடிவு பண்ணுங்க. ஏதாவது பேங்க்ல நான் ஷூரிட்டி போட்டோ இல்ல என் பேர்லயே நான் பணம் வாங்கி தரேன். அந்த கடனை நீங்க கட்டிக்கங்க. மாமா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. உங்க ஜாமீன்ல நான் பணம் வாங்க மாட்டேன். என் முயற்சியிலேயே நான் பாத்துக்கிறேன். என்னடா பண்ணலாம் சொல்லு. பிரபா, நம்ம டிரான்ஸ்போர்ட் சேட்டுக்கிட்ட தான் இருக்கு. அவருக்கு தொழில் தெரியாது. ஒர்க்கிங் பார்ட்னரா நாம அதை எடுத்து ரன் பண்ணுவோம். சேட்டுக்கு மாசம் மாசம் ஒரு அமௌண்ட் கொடுத்துருவோம். நல்ல ஐடியா தான்டா, இப்பவே பேசி பாரு. சொல்லு நட்ராஜ். சேட்டு, அந்த உமா டிரான்ஸ்போர்ட்டை நாங்க எடுத்து நடத்தலான் இருக்கோம். ஆஃபீஸையும் லாரிங்களையும் எங்க பொறுப்புல கொடுத்துட்டீங்கன்னா ஒர்க்கிங் பார்ட்னரா நாங்க உங்களுக்கு ஒர்க் பண்றோம். வர லாபத்துல எங்களுக்குள்ளதை கொடுங்க, மிச்சத்தை நீங்க எடுத்துக்கோங்க. லாபம் வந்தா பிரிச்சுக்கலாம், நஷ்டம் வந்தா? அப்படிலாம் நஷ்டம் வராது சேட்டு, நாங்க விட்டுருவோமா. நடத்த முடியாம நஷ்டப்பட்டு தானப்பா எல்லாத்தையும் வித்தீங்க. அதுக்கு வேற வேற காரணம் இருக்கு சேட்டு, உங்களுக்கு தெரியாது இல்ல. சேட்டு, நடத்த தெரியாமலையா இவ்வளவு வருஷம் நடத்திருக்கோம். அதுல சம்பாதிச்சதானே எல்லாமே. அந்த கதையெல்லாம் நமக்கு வேணாம். நீ கேட்ட மாதிரி ஆபீஸையும் டிரான்ஸ்போர்ட்டையும் தரேன். ஆனா 5 கோடி ரூபாய் டெபாசிட் பண்ணு. லாபம் வந்தா நீ எடுத்துக்கோ, ஆனா நஷ்டம் வந்தா உன் பணத்துல நான் புடிச்சுப்பேன். டீக்கே சேட்டு, என்கிட்ட ஏது சேட்டு அவ்வளவு பணம்? அப்போ சொத்து ஏதாவது பிளட்ஜ் பண்ணு. சொத்து சொத்துனாலும் எதுவும் இல்லையே சேட்டு, உங்களுக்கு தெரியாதுதா? அதெல்லாம் தெரிஞ்சுதான்ப்பா சொல்றேன். ஷூரிட்டி இல்லாம ஒண்ணும் பண்ண முடியாது, புரியுதா? சேட்டு, எப்படியாவது பார்த்து. குடுறா ஒரு நிமிஷம், நான் பேசுறேன். சேட்டு, நான் பிரபா பேசுறேன். சொல்லுப்பா. ஈசிஆர்ல ஒரு இடம் இருக்கு சேட்டு. ஆமா, பனையூர் பக்கத்துல இருக்கு. அந்த இடம் எங்க கிட்ட தான் இருக்கு. அந்த டாக்குமெண்ட்டை கொடுத்தா ஷூரிட்டியா எடுத்துப்பீங்களா? அங்க ஏதோ ரோடு வருதுன்னு சொன்னாங்களே. பரவாயில்ல, நாளைக்கு அந்த டாக்குமெண்ட்டை கொண்டு வா. பார்ட்னர்ஷிப் டீல் ரெடி பண்றேன். உட்காந்து பேசி நல்ல நாள் பார்த்து ஆரம்பிக்கலாம். தேங்க்ஸ் சேட்டு, நாளைக்கு நான் அந்த டாக்குமெண்ட்டோட வரேன். சரிப்பா. டேய், அந்த டாக்குமெண்ட் அப்பா கிட்ட தான்டா இருக்கு. கொடுப்பாரா? குடுப்பாரா? என்ன குடுப்பாரு? குடுக்கணும். எல்லாத்தையும் தொலைச்சாச்சு. மிச்சம் மீதி இருக்கிறதாவது உங்க 4 பேருக்கு வந்து சேரணும். முதல்ல கேட்டு பாப்போம், குடுக்கலைன்னா அப்புறமா பேசிப்போம். எதுக்கு நீ டென்ஷன் ஆகுறீங்க? நான் போய் பேசி டாக்குமெண்ட்டை வாங்கிட்டு வரேன். வரேன் மாமா. சரி, வரேன்டா. வரமா? என்னங்க? உள்ள வாங்க.
உட்காருங்க. வா ஈஸ்வரி, உட்காரு. நீங்க வாங்க வாங்கன்னு வரிசை வைக்கிறத நாங்க பார்க்க வரல. என் புருஷன் என்னை இப்படி பாதியிலே விட்டுட்டு போவார் நான் எதிர்பார்க்கல. அவரோட சாவு எங்க குடும்பத்தையே வேரோட சாச்ச மாதிரி ஆயிடுச்சு. அவர் இல்லாம நாங்களாம் எப்படி வாழ போறோம்னே தெரியல. ஈஸ்வரி, இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுல எனக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கும்னு உனக்கே நல்லா தெரியும். கோர்ட்லயும் நான் என் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம தான் நடந்துகிட்டேன். என்ன நடந்துச்சு, எப்படி நடந்துச்சுன்ற உண்மைய போலீஸ் கண்டுபிடிக்கட்டும். ஒருவேளை அது என் குடும்பத்துக்கு பாதகமா இருந்தா கூட நான் அதுல தலையிட மாட்டேன், தடுக்கவும் மாட்டேன். அது உங்களுக்கும் போலீஸ்க்கு உள்ள பிரச்சனை. எங்க பொழப்புக்கு என்ன வழி? என் புருஷன் எங்களுக்காக உழைக்கல, உங்களுக்காக தான் உழைச்சாரு. எங்க குடும்பத்தை காப்பாத்தல, உங்க குடும்பத்தை தானே காப்பாத்தினாரு. என் நகையெல்லாம் வித்து பணம் கொடுத்தோம், அதுல நல்லா மஞ்சள் குளிச்சிங்கல்ல. பார்ட்னர் ஆக்கி இருக்க வேண்டியவரை வெறும் மேனேஜரா வச்சுக்கிட்டு எங்க தலையில நல்லா மிளகா அரைச்சிங்கல்ல. இப்போ அவரால ஆக வேண்டிய காரியம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவரை இப்படி அநியாயமா கொன்னுட்டீங்களே. ஈஸ்வரி, இதுக்கு முன்னால சொன்னதெல்லாம் கடவுளுக்கு தெரியும். அதெல்லாம் உண்மைனா கடவுள் தண்டிக்கட்டும். ஆனா ஐயா உன்ன சாவுக்கு யார் காரணம்னு போலீஸ் கண்டுபிடிக்கட்டும். மத்தபடி நாங்க என்ன சொல்ல முடியும்? இதெல்லாம் உண்மை இல்லைன்னு சொன்னா நம்பவா போறீங்க? எது உண்மை இல்லங்கிற? உன் பையன் என் புருஷனை கொன்னது உண்மை இல்லங்கிறியா, இல்ல அவன் உன் பையங்கிறதே உண்மை இல்லங்கிறியா? நான் கோர்ட்ல வந்து சாட்சி சொன்னதுனால என் பையன் என்னை விட்டு போயிட்டான். இருந்தாலும் நான் சொன்ன சாட்சியில நான் உறுதியா இருக்கேன். இன்னும் எவ்வளவு சோதனை வந்தாலும், எத்தனை இடத்துல கூப்பிட்டு கேட்டாலும் நான் இதையே தான் சொல்வேன். இது உண்மை. இதுக்கு மேல நான் என்ன சொல்லணும்னு நீ எதிர்பார்க்கிறேன், சொல்லு. நீங்க போய் கோர்ட்ல சொன்ன சாட்சி எங்களுக்கு சோறு போடுமா? என்ன சொல்ற கண்ணா? இங்க பாருங்க அத்தை, எங்க வீட்டுல சம்பாதிச்சிட்டு இருந்தது எங்க அப்பா ஒரு ஆள் தான். இப்ப அவரையும் கொன்னுட்டீங்க. இனிமே நாங்க எப்படி சாப்பிடுறது? நீ சொல்றத கேட்கறதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்கு. நாங்களே இப்ப ஒரு வழியும் இல்லாம இருக்கோம். இந்த டிராமா எல்லாம் பண்ணுவேன்னு தெரிஞ்சுதான் வந்திருக்கோம். கம்பெனியை நடத்திக்கிட்டு இருந்தா அவர் செத்ததுக்கு ஏதாவது நஷ்டம் ஏதாவது கொடுத்துருக்கணும். அதையும் இழுத்து மூடிட்டீங்க. என் புருஷன் பணம் உங்ககிட்ட இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். அதை கொடுங்க, நாங்க எப்படியாவது எங்கேயாவது போய் பொழைச்சுக்கிறோம். ஈஸ்வரி, அப்படி எந்த வரவு செலவும் எங்களுக்குள்ள இல்ல ஈஸ்வரி. கணக்கு வழக்கெல்லாம் விடு. என்கிட்ட ஏதாவது இருந்தாலும் நிச்சயமா நான் கொடுத்துருவேன். ஆனா இப்போ பணமும் இல்ல, சொத்தும் இல்ல, எதுவும் இல்ல. இப்போ வெறும் கையோட தான் நான் இருக்கேன். அப்படின்னா நாங்க எல்லாம் ஒரு முடிவோட தான் வந்திருக்கோம். என்ன முடிவு? நாங்க எல்லாரும் விஷத்தை குடிச்சிட்டு உங்க வீட்டு வாசல்லே செத்து போறோம். ஏன் இப்படி எல்லாம் பேசுற ஈஸ்வரி? வீட்ல கஞ்சிக்கு வழி இல்ல, பேரனுக்கு பால் புட்டி வாங்க காசு இல்ல, பச்சை புள்ள பால் கழறத பார்த்து சாகிறத விட விஷம் குடிச்சு எல்லாரும் ஒன்னா செத்துடலாம்ல. உங்களுக்கும் மொத்த குடும்பத்தையும் கொண்ட பெருமை இருக்கும்ல. நிறுத்து, என்ன பிச்சை போடுறியா? இதுதான் என் புருஷனோட உயிருக்கு மதிப்பா? இல்லம்மா, ஐயாவோட உசுருக்கு மதிப்பு ரொம்ப அதிகம்மா. அதுக்கு ஈடா தரத்துக்கு என்கிட்ட எதுவுமே இல்லம்மா. இப்போ ஈடா தர வேண்டாம், இருக்கிறத தரலாம்ல. என்கிட்ட இப்போ இருக்கிறது என் உசுறு மட்டும் தானேம்மா. அது வேணா நான் தந்துடுறேம்மா. அந்த கர்மத்தை வச்சு நாங்க என்ன பண்றது? 5 பைசாக்கு பிரோஜனம் இருக்கா உங்க உசுரால? ஏன் ஈசியா ரோட்ல ஒரு இடம் இன்னும் மிச்சம் இருக்கே. என்ன பேச்சு மூச்சையே காணோம்? உசுரையே தரேன்னு சொல்ற தோற 4 கிரவுண்ட் இடத்த கொடுக்க மாட்டாரா? உம்மா, போய் அந்த டாக்குமெண்ட் எடுத்துட்டு வா. அது அந்த டாக்குமெண்ட் எடுத்துட்டு வா.
ஈசிஆர் ரோட்ல இருக்கிற இந்த இடத்தை நான் மனப்பூர்வமா ஐயோவோட குடும்பத்துக்கு கொடுக்கிறேன். உங்களுக்கு என்ன பைத்தியமாப்பா பிடிச்சிருக்கு? அட என்னடா மறு பேச்சே இல்லாம குடுக்கறாரேன்னு பார்த்தேன். ஒரு வார்த்தை சொல்லல, ஆனா கரெக்டா புரிஞ்சுகிட்டு டாக்குமெண்ட் எடுக்க போனவ புள்ளைக்கு ஃபோன் பண்ணி வர வச்சுட்டா பாரு. நீங்க ஆதர்ஷ தம்பதி தான் ஒத்துக்கிற. ஈஸ்வரி, நான் அப்படிலாம் போதும், நடிக்காத. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். எங்களுக்கு என்ன வழி சொல்லுங்க. வாசல்ல கிடக்கிறதா ஒரே வழியா? பிரபா, அந்த டாக்குமெண்ட் அவங்க கிட்ட கொடு. எவ்வளவுதான்ப்பா உங்கள்கிட்ட ஏமாறுவீங்க? உங்ககிட்ட நான் பாடம் கேட்கல. அந்த டாக்குமெண்ட் அவங்க கிட்ட கொடு. இதை வச்சுதான்ப்பா லாரி ஆபீஸர் நடத்துறதுக்கு சேட்டுக்கிட்ட நடராஜ் பேசிருக்கான். இதுல தான்ப்பா எங்க எதிர்காலமே இருக்கு. நான் வாக்கு கொடுத்துட்டேன். அந்த டாக்குமெண்ட் அவங்க கிட்ட கொடுத்துடு. நீங்க தான் எங்களை தெருவில் நிறுத்திட்டீங்களே. இந்த ஒரு தடவை தான் நாங்க சொல்றதை கேளுங்கப்பா. அந்த இடம் ஐயாவு குடும்பத்துக்கு தான் சொந்தம். கொடுத்துரு. இது வரைக்கும் கேட்காத கேள்வியை நான் ஒண்ணு கேட்கிறேன். உசுரோட இருக்க நாங்க பெருசா இல்ல செத்து போன ஐயாவு பெருசா? ஆமாண்டா, எனக்கு ஐயாவு தான் பெருசு. உங்களை எழுத்து பேசுறதுக்கு மன்னிக்கணும்பா. நீங்க தான் எங்களை பெருசாக நினைக்கலையே. நீங்க சொல்றத நாங்க எதுக்கு கேட்கணும்? இந்த டாக்குமெண்ட்டை நான் தரமாட்டேன். இது எங்களுக்கு சேர வேண்டிய சொத்துப்பா. சேட்டுக்கிட்ட செக்யூரிட்டியா கொடுத்து பணத்தை வாங்கி லாரி ஆபீசர் நானும் நடராஜும் நடத்த போறோம். டாக்குமெண்ட்டை கொடுத்துரு. கொடுக்க முடியாதுப்பா. டாக்குமெண்ட்டை கொடுப்பா. நாளை காலையில ரிஜிஸ்ட்ரார் ஆபீஸ்க்கு வாங்க. இத உங்க பேருக்கு ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துறேன். மாப்ள, போலாம், வாங்கத்து போலாம். நந்தினி, இனிமே ஒரு நிமிஷம் இந்த வீட்டுல நம்ம இருக்க கூடாது. கிளம்பு. வாங்க, உள்ள வாங்க. வா பிரபா, வா நந்தினி, உட்காரு. வா உட்காரு நந்தினி. என்ன ஒரு மாதிரி டல்லா இருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா? பேக்லாம் வேற எடுத்துட்டு வந்திருக்கீங்க. சரி, ஏதாவது சாப்பிடுறீங்களா? இல்ல இல்ல, எதுவும் வேண்டாம். எதுவும் வேண்டாம். ஒரு நிமிஷம். அப்பா,
சொல்லமா. அப்பா, பிரபாவும் நந்தினியும் வந்திருக்காங்க. பிரபாவும் நந்தினிமா ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். உட்காருங்க 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 உட்காரு. என்ன மாப்பிள்ள, ஏதாவது பிரச்சனையா? ஆளுக்கு ஒரு பைய தூக்கிட்டு வந்திருக்கீங்க. நீங்க உட்கார்ந்துருக்கிற தோரணையே சரியில்லையே. நாங்க வீட்டை விட்டு வந்துட்டோம். எங்க போறதுன்னு தெரியாம தான் இங்க வந்திருக்கோம். இது உங்க வீடுமா? எப்ப வேணாலும் வரலாம், எத்தனை நாள் வேணாலும் தங்கலாம். இல்ல மாமா, கொஞ்ச நாளைக்கு இங்க எடுத்துட்டு போலாம் தான் வந்திருக்கோம். மாப்பிள்ள, நான் தான் சொல்றேன்ல, நீங்க எத்தனை நாள் வேணாலும் இங்க தங்கலாம். சரி சொல்லுங்க, என்ன பிரச்சனை? பெத்த பிள்ளைங்க யாரும் நல்லா இருக்க கூடாதுன்னே மாமா ஒன்னொன்னு செய்யற மாதிரியே இருக்கு. சாட்சி சொல்றேன்னு போய் ஒரு மகனை ஜெயிலுக்கு அனுப்பிட்டாரு. இன்னொருத்தர் இவங்க வம்பே வேணான்னு சொல்லி ஊரை விட்டே ஓடி போயிட்டாரு. இன்னும் மிச்சம் இருக்கிறது இவரும் நட்ராஜ் மாமாவும் தான். அவரு இப்ப கோச்சிக்கிட்டு அவங்க மாமனார் வீட்டுல போயிருக்காரு. நட்ராஜ் மாமா எப்படியாவது பணத்தை புரட்டி லாரி ஆபீஸ மறுபடியும் நடத்தணும்னு ஆசைப்பட்டாரு. கடைசியா மிச்சம் இருக்கிற ஈஸியார் எடுத்த டாக்குமெண்ட்டை வச்சு பணத்தை புரட்டலான்னு இவர் தான் சொன்னாரு. சரி, அந்த டாக்குமெண்ட்டை வாங்கலான்னு வீட்டுக்கு போனா மாமா அந்த டாக்குமெண்ட்டை ஈஸ்வரி கிட்ட கொடுத்துட்டாரு. அதை தடுக்க போய் இவருக்கும் இவங்க அப்பாவுக்கும் வாக்குவாதம் வந்துருச்சு. அந்த இடம் ஐயாவ குடும்பத்துக்கு தான் சொந்தம். கொடுத்துரு. உசுரோட இருக்க நாங்க பெருசா இல்ல செத்து போன ஐயாவை பெருசா? எனக்கு ஐயாவு தான் பெருசு. பெத்த பிள்ளைங்களை விட எனக்கு ஐயாவு தான் பெருசுன்னு மாமா சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் அங்க எப்படி அங்கிள் இருக்க முடியும்? ஒருத்தருக்கு ஒருத்தர் வாக்குவாதம் பண்ணும்போது அவர் ஏதோ ஒரு வேகத்துல சொன்னதை பெருசா எடுத்துக்க வேண்டியதில்லைன்னு நினைக்கிறேன் மாப்பிள்ள. சரிங்க மாமா, வாக்குவாதத்துல சொன்ன வார்த்தையை பெருசா எடுத்துக்க வேண்டாம். ஆனா கிட்டத்தட்ட 10 கோடி ரூபாய் மதிப்புள்ள டாக்குமெண்ட்டை ஜஸ்ட் லைக் தட் வச்சுக்கொண்டு தூக்கி கொடுத்துட்டாரு. அது எப்படி மாமா எடுத்துக்கிறது? யாரால இவ்வளவு பெரிய கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோமோ அந்த குடும்பத்துக்கு இவ்வளவு பெரிய சொத்தை தூக்கி தானமா கொடுத்துருக்காரு. இதை முட்டாள்தானு எடுத்துக்கிறதா, இல்ல எங்க மேல அக்கறை இல்லைன்னு எடுத்துக்கிறதா, இல்ல திமிருன்னு எடுத்துக்கிறதா? சொல்லுங்க மாமா. என்னங்க இது? அப்பா, இவங்க தான் இவ்ளோ சொல்றாங்கல்ல, நீங்க மாமா பக்கமே யோசிச்சு பேசிட்டு இருந்தா எப்படிப்பா? வெளியில சொல்ல முடியல மாமா. அந்த வீட்டையும் கொடுத்தாச்சு. எங்க போறதுன்னே தெரியல மாமா. அடுத்த வேளை சோத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியல மாமா. என்ன மாப்பிள்ள, என்ன இப்படிலாம் பேசுறீங்க? நாங்க இல்ல, அப்படிலாம் விட்டுருவோமா? நாங்க இருக்கோம் மாப்பிள்ள. இல்ல மாமா, நான் கஷ்டத்துக்காக ஒண்ணும் சொல்லல. இந்த மாதிரி நேரத்துல நிலைமை என்னன்னு தெரியாம இப்படி கர்ணன் மாதிரி பேர் வாங்கணும்னு நினைக்கிறாரு. இப்படி எல்லாம் இருந்ததால தானே மாமா இந்த நிலைமை வந்துச்சு. கௌரவமா தான் வாழ முடியலன்னு பார்த்தாலும் கௌரவமா சாவும் விட மாட்டேறாரு மாமா. என்ன மாப்பிள்ள நீங்க? அழக்கூடாது அழக்கூடாது அழக்கூடாது. தைரியமா இருக்கு. நந்தினி, எங்க குடும்பத்துக்கு நிறைய பேர் சதி பண்றாங்கன்னு நினைச்சு தினமும் நீங்க பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாம போய்கிட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் நீங்களாவது சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆறுதல் சொல்லலாம்ல. அந்த வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆனா முக்கியமான விஷயம், இந்த அப்லோட நீங்க முதல்ல பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. போதும்.